ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் பருப்பெல்லாம் வச்சு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். இது வந்து சாயங்கால நேரத்தில் டீ காஃபி கூட அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 பருப்பை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் மசூர் தால். இது வந்து இந்த கலரில் இருக்கும்ல, இதை வந்து 2-3 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம ஒரு பேனில் இதை வந்து லேசாக மட்டும் வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து வேக வைக்காமல் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி வேக வச்சு நம்ம சேர்க்கும் போது அந்த பருப்போட பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வரும் நமக்கு. அதனால் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, குறைவாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 4-5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா ஒரு 2 பேட்சாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைக்கிற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் போல் கடலை மாவு, அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அரிசி மாவு, கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1.25 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா போதும். இந்த நம்ம பருப்பு ரெண்டையும் அரைச்சோம்ல, அந்த தண்ணியை பொறுத்து நமக்கு வந்து மாவு வந்து முன்ன பின்ன தேவைப்படலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் கடலை மாவும் 1/2 கப் அரிசி மாவுலையும் ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுறத வந்து ரெண்டையுமே வந்து சம அளவில் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் வந்து 2த்துலேயும் 3/4 கப் சேர்த்துருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்கும், நல்லா வராது. அதனால் அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஓலை பக்கோடாலாம் பண்ணுவோம்ல, அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, ரொம்ப குறைவான சூடில் இருந்துச்சுனாலும் நல்லா பொரிஞ்சு வராது. அதனால அப்படி போட்டதுமே நம்ம பபிள்ஸ் வந்து பொரியுதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். இது கூட வந்து உள்ளே நமக்கு வேறு ஏதாச்சும் பூண்டு அரைச்சி சேர்க்குறதா சேர்க்கலாமா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம் வேணுன்னா நம்ம கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம வந்து அடை தோசைலாம் பண்ணுவோம், இது எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அதையும் வந்து நம்ம பொரிச்சிட்டு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அடை முறுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.